யார் இறைவனாகிறான்? மனதின் ஓட்டத்தை குறைத்தவன் இறைவனாகி விடுகிறான். இறைவன் கிட்ட ஒண்ணு கேக்குறீங்க, வேணும்னு நினைச்சா போதும், நடக்கும். இப்ப பிரச்சனை நினைக்கிறதுல இல்ல, நடக்கிறதுக்கு தடையா நிறைய இருக்கு. இது வேணும்னு நினைச்சீங்கன்னா அது வேணும்னு அப்படியே நடக்கும். இப்ப ப்ராப்ளம் என்ன? அது வேணும்னு நினைக்கும் போது அது வேணான்னு ஒண்ணு ஓடுது, அது வந்தா என்ன கிடைக்கும்னு ஒண்ணு ஓடுது, இதனால என்ன பிரச்சனை வரும்னு ஒண்ணு ஓடுது, இது கிடைச்சா நான் நல்லா இருப்பேனான்னு ஓடுது. இத்தனை ஓடுது. இத்தனை ஓடணுன்னே என்ன ஆகுதுன்னா ரூட் கிளியரா இல்ல. கேட்கும் போது இடையில எதுவுமே பிசுரே இருக்கக்கூடாது. அப்பதான் சீக்கிரம் போய் அதை அச்சீவ் பண்ணும், அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணும். புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு ஏன் அது கிடைக்கல, உங்களுக்கு ஏன் அது நடக்கல அப்படின்னா தேவையில்லாத எண்ணங்கள் நிறைய உங்களுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பல பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அது எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல. அதை நிறுத்துறதுக்கு தான் இந்த மெடிடேஷன் பிராக்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்க நிறுத்தி 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 பழக 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 தான் உங்களோட ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல், உங்களோட உண்மையான எஃபிஷியன்சி உங்களுக்கு தெரிய வரும்னா தெரியாது. நீங்க இப்போ ஒரு 10 கிலோ தூக்குறீங்க, 20 கிலோ தூக்குறீங்க, ஒரு 20 கிலோமீட்டர் ஓடுறீங்க, ஒரு சைக்கிள் ஓட்டுறீங்க, கார் ஓட்டுறீங்க, பறக்குறீங்க, ஜம்ப் பண்றீங்கன்னா அதுதான் இருக்கிறதுல பெஸ்ட் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது இல்ல, வேற ஒண்ணு பண்ண முடியும் உங்களால. அது உங்களுக்கு தெரியல இன்னும். ஏன்னா அதை பத்தி உங்களுக்கு நாலேஜே இல்ல. என்னெல்லாமோ பண்ண முடியும் உங்களால, அது புரியல. அது புரிய வந்ததுன்னா இப்ப இது மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருங்க. இதுதான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இதோட பெருசு ஒண்ணு இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. எப்ப இதோட பெருசு ஒண்ணு இருக்குன்றது தெரிஞ்சிருச்சோ சின்னதை விட்டுருவீங்க. இப்போ ஏன் இப்ப பெருசு பிடிச்சிப்பீங்க. ஆனா இவ்வளவு நாள் இவங்க பண்ண கூத்து கொடுமை என்ன அப்படின்னா இதுதான் பெருசுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கறதுதான். எது? பணம் தாண்டா காப்பாத்துவனைய, சேர்த்து வைடா, நல்லா படிடா, அப்பதான்டா நல்ல கம்பெனில வேலை கிடைக்கும், யாராவது ஒருத்தராது நல்லா படிடா, அப்பதான்டா நீ நல்ல முதலாளி ஆக முடியும்னு யாராவது சொல்லியிருக்கோமா? உங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. நீங்க என்னமோ ஃப்ரீடமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பெரிய ஸ்கேம் இது இருக்கிறதுலே பெரிய ஸ்கேம். என்ன? நீங்க ரொம்ப சுதந்திரமா இருக்கீங்கன்னு உங்களை நம்ப வச்சுட்டு இருக்காங்க.